ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய நகைக்கடன், பயிர்க்கடன் அடமான தள்ளுபடி தொகை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்த விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வோம், நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டே இருந்தாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடன்களை எப்ப தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு ஒரு சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்றது தான் இப்ப உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது? கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் அடமான தள்ளுபடி தொகையில 1104 கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுவித்துள்ளது. இதனால் நிதிச்சுமையிலிருந்து வங்கிகள் அனைத்துமே தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள 2185 கோடியை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா வழிவகை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடியில முக்கிய பங்கா ஆற்றிட்டு வருதுங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்பொழுது அமலுக்கு வரும்? இதுதாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்ப வரும்? யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி உரிய மக்களுக்கு கிடைக்குமா, இவர்களுக்கு மட்டுமே கிடைக்குமா அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேளாண் பட்ஜெட் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் நிதி அறிக்கையில கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1477 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகையாக 3289 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025 மார்ச் 31க்குள்ளே விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசுடைய 1104 கோடி வங்கிகளுக்கு விடுவித்து மீதி தொகை 2185 விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தாங்க. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2185 கோடியை ஜூன் 2025க்குள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கால அவகாசத்தை கொடுத்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025 ஜூன் மாசத்துக்குள்ளார தமிழகம் முழுவதுமே விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டுவிடும் அப்படின்றது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. நீங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2025 ஜூன் மாசத்துக்குள்ளார தமிழகத்துடைய நகைக்கடன் தள்ளுபடிகள் மற்றும் பயிர்க்கடன் அடமான தள்ளுபடிகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில யாருக்கெல்லாம் எலிஜிபிள், 1427 கோடி எந்தெந்த விவசாயிகளுக்கு கிடைக்க போகிறது, தள்ளுபடி அது மட்டும் இல்ல எத்தனை ஏக்கருக்கு உள்ளதாக வைத்திருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடிய கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய ஆலோசனைகள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. இந்த ஏக்கரை வைத்திருப்பவர்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க. இதை பத்தின தகவல் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் கட்டா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டுமே இல்லாம நகைக்கடன் யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி அப்படின்றது புரியுங்க. இந்த விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி என்பதை தெளிவா பார்க்கலாம். இது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க செய்யணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் கொடுப்பேன். சரிங்களா? 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில்
கூட்டுறவு சங்கங்களுடைய பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென்று நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அதுதான் கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர் கடன்களை தள்ளுபடிக்கென ரூபாய் 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர். பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இல்லையா, சோ இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ண போறோம். இதுல தமிழக அரசின் 2025 மற்றும் 26 பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இத அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமா 1477 கோடி ரூபாய நிதி ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது தற்சமயம் மிக பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. சோ தமிழகத்துல முதற்கட்டமா இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடியை யாருக்கு வழங்கலாம்? சோ பயிர்க்கடன் தள்ளுபடியை பொறுத்தவரை முதற்கட்டமா பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மிகாமல் வைத்திருப்பவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை உடனடியா வழங்கலாம். அதே போல நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட செலக்ஷன் லிஸ்ட் வர இருக்கு. அதுல 5 இருந்து 7 பவுன் அந்த மாதிரி பவுன்களுடைய எண்ணிக்கையை கூட்டி சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நகையுடைய விலை மதிப்பு தற்சமயம் அதிகரித்துள்ளதால ஒரு 5 இருந்து 7 சவரன் வரைக்கும் வைத்திருப்பவர்களுக்கும் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அரசு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ 2ஆம் கட்ட செலக்ஷன் யாரெல்லாம் தள்ளுபடிக்கு பெறலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா விரைவில் கிடைக்க போகுதுங்க. தமிழகத்துல நகைக்கடன் கூட்டுறவுல நகைக்கடன் தள்ளுபடிக்கான செகண்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துக்குள்ளார வெளியிட போறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. சோ அடுத்து கல்விக்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி. கல்விக்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 99% முடிச்சுட்டாங்க. ஒரு முதற்கட்டம் தான். சோ முதற்கட்டமா 2008 வரைக்கும் தள்ளுபடியை வழங்கிட்டாங்க. மீதி பாத்தீங்கன்னா இனி வரும் நாட்கள்ல இந்த ஆண்டோட இறுதியில 2009 இருந்து 13, 12, 20 வரைக்கும் கொடுக்கறதுக்கும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கொடுக்கறதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய கடன். சோ மிகப்பெரிய அளவுல விவசாயிகளுக்கு சும்மா அப்படின்னா இதுதாங்க. சோ விவசாயிகளுடைய பயிர் கடன், விவசாய கடன், இந்த மாதிரி இயந்திரம் வாங்குறதுக்கு கூட கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன்கள்லாம் அரசு எப்ப தள்ளுபடி செய்யும் அப்படின்ட்டு அவர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவர்களுடைய தள்ளுபடிக்கு என்று பாத்தீங்கன்னா அரசு ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்காங்க. சோ நிச்சயமா பாத்தீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு தள்ளுபடி விரைவில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அரசே யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ 99% பாத்தீங்கன்னா அந்த விவசாய பயிர்க்கடனை முழுமையா எந்த ஒரு பெரிய அளவுல டாக்குமெண்ட் இல்லாம இருந்தாலும் சரி, சோ ஓரளவுக்கு இருக்குனாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தள்ளுபடியை கொடுத்துடலாம். சோ அவங்க பேங்க்ல லோன் மட்டும் வாங்கியிருந்தா மட்டும் போதும் கூட்டுறவுல அது பாத்தீங்கன்னா முழுமையா தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடி கொடுக்கலான்ட்டு தமிழக அரசு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ கூட்டுறவு வங்கியில இந்த தள்ளுபடியை உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க. இதற்கான அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ நண்பர்களே, இந்த மாதிரி விவசாய பெருமக்களுக்கு தேவையான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.